யயாதி என்று சொல்லும்படியான அரசன் இந்த நகுஷ மகாராஜாவுக்கு பிறந்த யயாதி ஆட்சி பொறுப்பை ஏற்றார். அவர் சிறப்பாக வாழ்ந்து வருகிறார். நல்லாட்சி புரிந்து வருகிறார். யயாதி ராஜா நல்ல ஆட்சி பண்றாரா? யயாதி மன்னர் யாருக்கும் எந்த விதமான குறை இல்லாத ஆட்சி, கல்வர் பயம் இல்லாத ஆட்சி, களவு சூது இல்லாத ஆட்சி, இப்படி நாட்டு மக்களுக்கு குறையில்லாத ஆட்சி. ஒரு ஊராட்சின்னா நல்ல ஆட்சி புரியணுமா? ஊராட்சியில் இருக்கிறவர் நல்ல நீதி சொல்லக்கூடியவரா இருக்கணும். ஒரு தீர்ப்பு சொல்றாருன்னா அவர் நல்லவரா இருக்கணுமா? தீர்ப்பு சொல்றவர் ஒரு பக்கமா சொல்லக்கூடாது. ஒரு விவசாயி ரொம்ப ஏழ்மையான ஆள். விவசாயினாவே ஏழ்மை தானே, ரொம்ப கஷ்டம் தாங்க முடியல. ஒரு நாள் என்ன பண்ணாரு, சந்தைக்கு போனார். சந்தையில் கொஞ்சம் காய்கறி எல்லாம் விலை கம்மியாக விற்குமே, கொஞ்சம் வீட்டுக்கு பதார்த்தம் வாங்கிட்டு வரலாம், காய்கறி வாங்கிட்டு வரலான்னு சந்தைக்கு போனார். அந்த சந்தையில ஒரு பெரிய செல்வந்தன் வந்தான், கோட்டீஸ்வரர். அவன் வருகிற பொழுது ஒரு மஞ்சள் பையில 10,000 ரூபாய் பணத்தை எடுத்துன்னு வரான். கூட்ட நெரிசல் சந்தையில் அதிகமா இருக்கிறதுனால கூட்ட நெரிசல்ல அந்த மஞ்சள் பை கீழே விழுந்து போச்சு. இந்த கோட்டீஸ்வரன் கையில் இருந்து பை விழுந்ததை கவனிக்காம போய்கிட்டே இருக்கிறாரு. இந்த ஏழை விவசாயி அதை பார்த்துட்டாரு. போய் அந்த பையை எடுத்து பார்த்தா கனமாகுது. அடடா, இந்த செல்வந்தரு கையில் இருக்கிற பை விழுந்தது தெரியாம போறாரு. ஐயா பணக்காரே, இல்லைங்கய்யா. அவர் கண்டுக்காம போய்கிட்டே இருக்கிறார். கொஞ்சம் வேகமா போய் நின்று தடுத்து நிறுத்தி, ஐயா இந்த மஞ்சா பை விழுந்தா பாருங்க சுவாமி. பை வந்துதான் வாங்கி கைப்பை உள்ள கையை விட்டு பணத்தை எடுத்து கிட்டு 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 கிட்டுன்னு எண்ணி பார்க்கறாரு. 10,000 ரூபாய் பணம் சரியாகுது, 10 சவரம் நகை வச்சிருந்தேன் எங்கன்னாரு. ஐயா ஐயா எனக்கு தெரியாது ஐயா, பை கனமா இருந்தது, சந்தையில் உங்க கையிலிருந்து கீழே விழுந்தது, கொண்டு வந்து கொடுத்துட்டு பாவி 10 சவரம் நகையை எடுத்துக்கிற நீ வா, உன்னை கோர்ட்ல போய் கேஸ் போடுறேன் அப்படின்னு நீதிமன்றத்தில் கேஸ் கொடுத்துட்டாரு. நீதிபதி வந்து உக்காந்தாரு. ஒரு குண்டுல இந்த ஏழை விவசாயி, ஒரு குண்டுல இந்த பணக்காரர். இப்ப நீதிபதி விசாரணை பண்றாரு. ஐயா பணக்காரே, நீ சந்தைக்கு வந்தியா? ஆமா சாமி. மஞ்ச பையில 10,000 ரூபாய் பணம் எடுத்துட்டு வந்தியா? ஆமா சாமி. 10 சவரம் நகை இருந்தனா? ஆமா சாமி. அததான் இந்த விவசாயி எடுத்துக்கினான். ஓஹோ, இப்போ இந்த விவசாயியை விசாரிக்கிறாரா நீதிபதி. அப்பா விவசாயி, நீ சந்தைக்கு வந்தியா? ஆமா ஐயா. மஞ்ச பைய பார்த்தியா? ஆமா ஐயா. மஞ்ச பையில 10,000 பணம் இருந்தா? ஐயா எனக்கு தெரியாது சாமி, பை கனமா இருந்தது, அந்த பணக்காரர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டேன். இப்ப நீதிபதி புரிஞ்சுக்கினார், இந்த விவசாயி நேர்மையான ஆளு. கிடைத்த பணத்தை யாராவது விட்டவங்க கையில போய் கொண்டு போய் கொடுப்பாங்களா? பை கனமாகுது, பையில் என்னாகுதுன்னு பார்த்து எடுத்து மடியில் கட்டி எடுத்துன்னு போற இந்த காலத்துல அந்த ஆள் கொண்டு போய் கொடுத்துருக்கிறான்னு சொன்னா இவன் நல்லவன் என்பதை நீதிபதி புரிஞ்சுக்கிட்டார். இப்ப தீர்ப்பு சொல்லணும். இவர் அந்த காலத்து நீதிபதி, இந்த காலத்துல இருக்கிற நீதிபதி கிடையாது. நீதிபதி கிடையாது, நீதிபதி. வா செல்வந்தரே, நீ மஞ்ச பை எடுத்து வந்தியா? ஆமா. அந்த மஞ்ச பையில 10,000 பணம் இருந்ததா? ஆமா. அதுல 10 சவரம் நகை இருந்ததா? ஆமா. ஆமா. உன் பையிலே 10,000 பணமும் 10 சவரம் நகை இருந்தது உன் பையே. இந்த விவசாயி கொண்டு வந்த பையில வெறும் 10,000 ரூபாய் பணம் தான் இருந்தது. ஆகவே இந்த பை உன் பை இல்ல, நீ எங்க போய் விட்டியோ அங்கேயே போய் தேடி போ. இதுதான் தீர்ப்பு.
உள்ளதும் போச்சா? இந்த செல்வந்த விட்ட பையில 10,000 ரூபாய் விட்டதை கொண்டு வந்து கொடுத்த ஆளையே 10,000 நகை எடுத்தான்னு கேட்டானே, நீதிபதி என்ன தீர்ப்பு சொன்னாரு? உன் பை இது இல்ல, நீ போய் சந்தையிலே தேடிக்கினார். அந்த ஏழை விவசாயிக்கு இந்த 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்தாரு. அதுபோல ஒரு ஆட்சியை, நீதியை செய்ய வேண்டும், நீதியான ஆட்சி புரிய வேண்டுமா? அப்படி இந்த யயாதி ராஜா நீதியோடு ஆட்சி செய்து வருகிறார். ஒரு நாள் அந்த யயாதி ராஜா காட்டுக்கு வேட்டையாட சென்றார். காட்டுக்கு வேட்டையாட செல்கிற இடத்திலே ஒரு அபய குரல் கேட்டது. அபய குரல், என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்று கேட்கிறது. யயாதி ராஜா அந்த குதிரை மேல சவாரி சென்று வேட்டையாடியவர், என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள், என்னடா இது, ஏதோ ஒரு அபய குரல் கேட்கிறது என்று குதிரையில விட்டு இறங்கி அங்கிருந்து அந்த ஓசை கேட்கிற இடத்திற்கு வருகிறார். பாழடைந்த கிணறு. அந்த பாழடைந்த கிணத்திலே ஒரு பெண் அரைகுற ஆடையோடு கொடிகளை பற்றி கொண்டு கீழே தொங்குகிறார். தன் மேலாடையை போட்டு அந்த பெண்ணை கரம் கொடுத்து காப்பாற்றி கரையை சேர்த்தார். அந்த பெண்ணை இவர் மணந்தார். அந்த பெண் சுக்லாச்சாரியாருடைய மகள் தெய்வயானை. இந்த பெண்ணை மணந்தார், சிறப்பான ஆட்சி செய்து வருகிறார் என்று கதையை சொல்லுகிற பொழுது வைசம்பாயரு ஜனமேஜய மன்னனுக்கு கதை சொல்றாரு. இந்த சுக்லாச்சாரியாரு ஒரு அந்தனர், அந்தனர் வீட்டு பெண்ணை இந்த சந்திரகுலத்திலே வந்த யயாதி ராஜா எப்படி திருமணம் பண்ணார்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. இந்த ராஜா யாருக்கு? ஜனமேஜய மன்னனுக்கு சந்தேகம் வந்துச்சு. ஐயா வைசம்பாய முனிவரே, கதை சொல்றத நிறுத்துங்கோ. என்ன ஜனமேஜயா, எனக்கு ஒரு சந்தேகம். உனக்கு ஒரு சந்தேகமா? என்ன சந்தேகம்? உங்களுக்கு கூட சந்தேகம்னா வந்து கேளுங்க. சந்தேகம் அப்படின்னா கதை முடிச்சுட்டு பிறகு இதில் சந்தேகம், அதில் சந்தேகம், இப்படி சொல்லிட்டீங்க, அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு கேளுங்க, மாற்றிக்கணும். இது மாபெரும் மகாபாரத கதை. சொல்லிலே, பொருளிலே, இசையிலே குற்றங்கள் இருக்கும். அவையெல்லாம் நீங்கள் கலைந்து எங்கள் சொற்பொழிவினை உடன்போடு கேட்டு அம்மனுடைய அருளை பெற வேண்டுகின்றோம். நாள்தோறும் உங்களை வாங்க கோவிலுக்குன்னு சொல்லிக்கினே தான் இருக்கு. இவ் ஆலயத்திலே சொற்பொழிலே குறைஞ்சது ஒரு 500 பேராவது உட்கார்ற அளவுக்கு விட மாட்டேன், வந்து தான் ஆகணும். மைக்கில் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன், கோயிலுக்கு வந்து கேளுங்கோ, கோவிலில் வந்து கேளுங்கோ சொற்பொழிவை. நேற்று 50 பேர், இன்னைக்கு 60 பேர் ஆயிடுச்சு. 10 பேர் அதிகமாக வந்துக்கிறீங்க. வருவாங்க. அந்த கதையை கொஞ்ச நேரம் நிறுத்திட்டாராம். யாரு? இந்த ஜனமேஜய மன்னன். எங்க வம்சம் சந்திர பரம்பரை எப்படி அந்தனர் பெண்ணை மணந்தார், தேவியானை எப்படி கல்யாணம் பண்ணாருன்னு கேட்கிறாரு. அது ஒரு கதை பாடினாரு. யாரு? வைசம்பாயி முனிவர். அப்ப அந்த கதையை சொல்லுங்கோ. அந்த கதையை சொல்லிட்டு அடுத்தது எங்க வம்சத்தை சொல்லுங்க. தேவ சபை கூடியது. தேவர் உலகத்திலே எல்லோரும் பேசுகிறார்கள். என்ன காரணம்? தேவர்களுக்கோ அசுரர்களுக்கோ எப்பொழுது சண்டை. அந்த தேவர்கள் தோல்வியை தழுவுகிறார்கள். இதற்கு என்ன காரணம்? அசுரர்களிடத்திலே சுக்லாச்சாரியார் குருநாதர் இருக்கிறார். யார் இறந்தாலும் மிருகசி செஞ்சு மந்திரத்தை சொல்லி உயிரோடு எழுப்பிடுவார். அதனால அசுரர்களுடைய பலம் அதிகமா இருக்குது. நம் பக்கம் அந்த மாதிரி யாரும் கிடையாது. வியாழ பகவான் யோசனை பண்றார். தேவர் உலகத்திலே தேவ சபையிலே இப்படி பேசுகிற பொழுது இந்த சுக்லாச்சாரியாரிடத்திலே போய்
மிருக சஞ்சீவி மந்திரத்தை போய் கற்று வர வேண்டும். யார் போவது? சுக்லாச்சாரியாருனாவே எல்லாரும் பயப்படுறாங்க. யார் போவாங்க? ஒரு ஆள் போவாங்களா? பயம், யாராலும் போக முடியாது. அப்பதான் வியாழ பகவானுடைய பிள்ளை கயன், அவனை கஜன் என்றும் சொல்வார்கள். அந்த கயன் என்பவன் புறப்படுகின்றான். அப்பா, நான் சென்று சுக்லாச்சாரத்திலே அந்த மிருக சஞ்சீவி மந்திரத்தை கற்று வருகிறேன். அப்பா, வியாழ பகவான் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறார். மகனே, சுக்லாச்சாரியார் சாதாரண ஆள் கிடையாது. அவர் சாபத்திற்கு ஆளாகி விடாது. பயபக்தியோடு அவரிடத்திலே சென்று பாடங்களை பயின்றுவா, மிருக சஞ்சீவி மந்திரத்தை கற்றுவா. தேவர் உலகத்திலே இருந்து கயன் புறப்படுகின்றான். பூலோகத்தில் இருக்கிற சுக்லாச்சாரியாருடைய காலிலே விழுந்தார். யாரப்பா நீ என்று ஆசீர்வாதம் பண்ணார். ஐயா, உம்மிடத்திலே நான் பாடம் கற்க வந்திருக்கின்றேன். நான் தேவலோகத்திலே வியாழ பகவானுடைய பிள்ளை. என் பெயர் கயன். அப்படியா? தன் மகளை அழைத்தார். தெய்வயானே, இந்த வாமா அப்பான்னு வந்து நின்றான். இவர் தேவருலகத்திலே இருந்து வந்திருக்கிறார். இவர் பெயர் கயன். என்னிடத்திலே பாடம் கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறார். வேண்டிய வசதி செய்து கொடு. அவருக்கு உணவு வழங்குவதற்கு ஏற்பாடு செய். ஆகட்டும் அப்பா என்று தெய்வ யானை அந்த கயனை அழைத்து வந்து ஆசிரமத்திலே தங்க வைத்து நாள்தோறும் பூஜைக்கு தேவையான புஷ்பங்களை கொண்டு வர இந்த கயன் புறப்படுகின்றார். சிறப்பான முறையிலே, அற்புதமான முறையிலே, அருமையான முறையிலே நாளொரும் பொழுதுவேணையாக இந்த சுக்லாச்சாரியாருக்கு இந்த கயன் என்று சொல்லும்படியான தேவன் உலகத்திலே இருந்து வந்த இந்த கயன் அற்புதமாக பணிவிடை செய்கிறார். இப்படி பணிவிடை செய்த போது அந்த நாட்டை ஆண்டு வரக்கூடியவன் இடப்பவன்மன் என்று சொல்லும்படியான அரசன். அந்த அரசன் அந்த காவலாளிகள்லாம் போய், அரசே, ராஜா, யாரோ தேவர் உலகத்திலே இருந்து ஒருவன் வந்திருக்கின்றான். வியாழ பகவானுடைய பிள்ளையான் கயனா. அவன் நமது குருநாதர் சுக்லாச்சாரத்திலே மிருக சஞ்சீவி மந்திரத்தை கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கின்றானா? அப்படியா? அந்த இடப்பவன் அரசன் பார்த்தான், காவலர்களே, அந்த கயனை கொன்று குவித்து சுடுகாட்டில் போட்டு பொச்சுடுங்க அப்படின்னு கட்டளை இட்டான். இந்த கயன் கானகத்திலே வருகிற பொழுது காவலர்கள் ஓடி வந்து இந்த கயனை பார்த்து பிடித்து அவனை வெட்டி துண்டு துண்டாக நறுக்கி சுடுகாட்டிலே போட்டு புதைத்து விட்டார்கள். மாலை நேரம் ஆனது, கயனை காணவில்லையே. அந்தோ அப்பா அப்பா சுக்லாச்சாரத்திலிருந்து இந்த தெய்வ யானை கேட்கிறான். அப்பா அப்பா, என்னம்மா, மாலை நேரம் ஆனதப்பா, கயனை காணவில்லையப்பா. இந்த சுக்லாச்சாரி ஞானத்தாலே பார்க்கிறாரா? பார்த்தா இடப்பவன்மன் அரசனுடைய காவலாளிகள் வந்து நம்மிடத்திலே பாடம் பயில வந்த இந்த மாணவன் கயனை கொன்று குவித்து சுடுகாட்டிலே போட்டு புதைத்து விட்டார்கள். அம்மா, அவன் பயன்பட மாட்டான், அவன் வரமாட்டான், அவனை கொன்று புதைத்து விட்டார்கள். அம்மா, வீணாக அழவாதே. அப்பா, என்னோடு சிறப்பான முறையிலே அவர் நம் ஆசிரமத்திலே தங்கி பாடம் பயின்றவருக்கு இப்படி ஒரு கதி நேர்ந்தால் நம்ம எல்லோரும் எப்படி பேசுவார்கள்? அப்பா, உங்களுக்குத்தான் இறந்தவர்கள் எழுப்புகிற மிருக சஞ்சீவி மந்திரம் தெரியுமே, அந்த மந்திரத்தை சொல்லி அந்த கயனை எழுப்பக்கூடாதா? மகள் தந்தைக்கு யோசனை சொல்றாள். அந்த மிருக சஞ்சீவி மந்திரத்தை சொன்ன உடனே சுடுகாட்டிலே புதைந்திருந்த அந்த கயன் உயிரோடு எழுந்து வருகிறான்பா. மகிழ்ச்சி அடைந்தால் தெய்வயானை. கயா, எங்களுடைய தந்தையினுடைய ஆசீர்வாதத்தினால் நீ உயிரோடு வந்தாய்.
இனிமேல் நீங்கள் தொலைவாக போகாதீர்கள். சமித்து குச்சிகளை எடுக்க வேண்டுமானால் என் அருகாமையிலே இருந்து எடுத்து வாருங்கள். தொலைதூரமாக போக வேண்டாம். உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது கையா, வேண்டாம். ஆகட்டும் என்று ஒப்புக்கொண்டால் இந்த செய்தி காவலர்கள் போய் இடப்பவன் அரசனிடத்திலே சொல்லுகின்றார்கள். அரசே, அரசே, உங்கள் குருநாதர் சுக்ராச்சாரியார் இறந்தவனை அந்த கயனை எழுப்பிவிட்டார். அப்படியா? பார்த்தான் இந்த அரசன் விடப்பவன். காவலர்களே, அவன் தனியாக வருகிற நேரம் பார்த்து அவனை வெட்டி கொளுத்தி அவன் அஸ்தியை கரைத்து அந்த சுக்லாச்சாரியாருக்கு உள்ளுக்கு கொடுத்துருக்கிறான். கயன் வருகிற நேரம் பார்த்து காவலர்கள் வந்து அவனை பிடித்து கொன்று கொளுத்தி அந்த அஸ்தியை ஒரு கலசத்திலே இட்டு கல்லிலே போட்டு கரைத்து சுக்லாச்சாரியாருக்கு எடுத்து வந்து கொடுத்துட்டாங்கப்பா. இப்படியாக செய்த பிறகு மாலை நேரம் ஆனது. கயனை காணவில்லையே என்று தெய்வ யானை தேடுகின்றார். அப்பா, என்னம்மா, கயனை காணவில்லை அப்பா. அன்பு பாராட்டி என்னோடு உடனிருந்து பழகின அந்த கயனை காணவில்லையே அப்பா. ஞானத்தாலே பாருங்க. பார்த்தா அவனை கொன்று கொளுத்தி அஸ்தியை கரைத்து கல்லில வச்சு எனக்கே உள்ளுக்கு கொடுத்துட்டு இருக்கிறானுங்கம்மா. அவன் என் வயிற்றுல இருக்கிறான், அவன் வரமாட்டான், இதோட மறந்துடு. அப்பா, அந்த கயன் உயிரோடு வேண்டும் அப்பா. அம்மா, அவன் உயிரோடு வரணும்னா மந்திரம் சொல்லணும். நான் மந்திரம் சொன்ன அவன் என் வயிற்று கீழ்ச்சி வெளியே வந்துடுவா, நான் செத்து போடுவனே, பரவாயில்லையா அப்பா? நீங்களும் வேணும், கயனும் வேணும். எப்படி வருவது அப்பா? வயிற்றுக்குள்ளே இருக்கிற கயனுக்கு அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். அவன் வயிற்றை கிழித்து வெளியே வந்த பிறகு, நீங்கள் இறந்த பிறகு உங்களை அந்த மந்திரம் சொல்லி நான் எழுப்பி விடுகிறேன். அம்மா, வந்தவன் தேவர் உலகத்தில் இருந்து வந்திருக்கின்றான். ஒருவேளை அவன் ஏமாற்றி விட்டு தேவலோகத்திற்கு சென்று விட்டால் என்கதி என்னாவது? அப்பா, அப்படியெல்லாம் அவர் செய்ய மாட்டார். மகள் விருப்பத்திற்காக அந்த மந்திரத்தை வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த கயனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அந்த மந்திரம் கற்றுணர்ந்த உடனே வயிற்றை கிழித்து வெளியே வருகிறார். வெளியே வந்த உடனே சுக்ராச்சாரியார் அவர் மாண்டு விடுகிறார். அந்த மந்திரத்தை சொல்லி சுக்ராச்சாரியாரையும் எழுப்பினார். இப்ப கயன் பார்த்தார், வந்த வேலை முடிஞ்சு போச்சு. எதற்காக வந்தான்? தேவர் உலகத்திலே இருந்து மந்திரம் கற்பதற்காக வந்தார். சுக்ராச்சாரியார் மந்திரத்தை கற்றுக் கொடுத்தார். வயிற்றுக்குள்ள இருக்கிற பொழுதை கற்றுக்கொண்டான். இப்ப வந்த வேலை முடிந்த பிறகு தெளிவரை வித்தை கற்றுவிட்டார். சீடனும் குருவை தேடார். சுக்ராச்சாரியருக்கு வந்து விடைபெறுறார். குருநாதரே, நான் போய் வரட்டுமா? இத்தனை நாள் இருந்த இந்த கயன் விடைபெறுவதற்காக விரும்புகிறான். அவர் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறாரு. இந்த கயனுக்கு என்னன்னா, இத்தனை நாள் சகோதரியாக என்னோடு இருந்த தெய்வயானிடத்தில் சொல்லிட்டு போலாம் அப்படின்னு தெய்வயானை வந்து சந்திக்கிற நேரத்தில் தெய்வயானை கிட்ட பேச தொடங்குறார். தெய்வயானை, தெய்வயானை, நான் போய் வரட்டுமா? பார்த்தா தெய்வயானை, கயா போய் வரட்டுமான்னு கேட்குறீங்க, என்ன நியாயம் இது? என்னோடு இத்தனை நாள் அன்பு பாராட்டி பழகி ஒன்றாக நாம் இருந்தோம். இந்த ஆசிரமத்திலே தங்கி என்னோடு பழகினாய். நீ இங்கே இருந்து விடு, என் அப்பா கிட்ட சொல்லி உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னம்மா சொல்றேன்? தெய்வயானி, நீ சொல்வது நியாயமா? உண்டக வீட்டுக்கு ரெண்டகம் செய்யலாமா? ஆசானுடைய மகள் நீ, எனக்கு சகோதரியாக பழகினார். இப்பொழுது என்னை திருமணம் செய்து கொள் என்று சொல்கிறாயே, இது நியாயம் கிடையாது.
உன்னை நான் சகோதரியாக பாவித்தேன். அடே கையா, என்னோடு அன்பு பாராட்டி பேசி பழகிவிட்டு என்னை சகோதரியாக நினைத்தான் என்று சொல்கிறாயா? ஓஹோ, நீ தந்திரமாக என் தந்தையாரிடத்திலே மந்திரம் கற்பதற்காக வந்தாய் பாவினி. தந்திரமாக மந்திரம் கற்க வந்த நீ இந்த மந்திரம் அத்தனை உனக்கு பயன்படாமல் போகட்டும், பிடி சாபத்தை. தவறு செய்யாதே இந்த பிள்ளை தண்டனை அனுபவிக்கின்றான். பார்த்தான் இந்த கயன். தெய்வயானை, நீ சொல்வது நியாயமா? நீ என்னை சபிப்பது நியாயமா? இந்த மந்திரம் பயன்படாமல் போகட்டும் என்று என்னை சபித்தாயே பெண்ணே, தவறு செய்யாத எனக்கு தண்டனை கொடுக்கிறாயே. நான் தேவ உலகத்திற்கு சென்று இந்த மந்திரத்தை வேறொருக்கு கற்றுக் கொடுத்து அதன் மூலமாக இந்த பலனை பெறுவோம். என்னை சபித்த நீ, தவறு செய்யாத என்னை சபித்த நீ, உன்னை ஒரு அரசனாய் இருக்கிற அந்த சந்திர வம்சத்திலே வந்த அரசன் தான் உன்னை திருமணம் செய்வான் என்று இவர் ஒரு சாபத்தை கொடுத்து அங்கிருந்து கயன் புறப்பட்டார் என்றுதான் இந்த கதையை இந்த ஜனமேஜய மன்னனுக்கு சொல்லுகின்றார். அப்போதுதான் இந்த தெய்வயானை இந்த கயனுடைய நினைவாகவே வாழ்கிறார். அந்த கயனை விரும்பிய காலத்தினாலே மறக்க முடியவில்லை. சுக்லாச்சாரியாருக்கு ரொம்ப கவலையா இருக்குது. மகள் இப்படி சோர்ந்து விட்டாலே, பாடம் பயின்று வந்தவர் பிள்ளையை விரும்பி இவள் தோல்வி அடைந்திருக்கிறாளே, இவள் மனமாற்றத்திற்காக அந்த நாட்டு அரசன் இடப்பவனுடைய மகள், அவளுக்கு சன்மிஷ்டன் பேரா. அந்த சன்மிஷ்டை 1000 தோழி பெண்களோடு அரண்மனையிலே வாழ்கிறாள். அந்த பெண்ணோடு கொண்டு போய் இந்த தெய்வயானை அறிமுகம் செய்து வைத்தார். சன்மிஷ்டர், இவள் என் மகள், இவள் பேர் தெய்வயானை. உன் தோழிமார்களோடு இவளையும் சேர்த்து கொண்டு பழகுங்கள், பேசுங்கள். என் மகனுடைய அந்த மன நோய் நீங்கும். இப்போ தெய்வயானை அந்த இடப்பு மன்னன் அரசனுடைய மகள் சன்மிஷ்டியோடு 1000 தோழிமார்களோடு பழகி வருகிறார். ஒரு பெண் இன்னொரு பெண்ணிடத்திலே பேசுகிற பொழுது தான் நினைத்த அந்த சிந்தனைகளிலே கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும். அவள் ஆறுதல் சொல்லுவாள். ஆகையினாலே இவளுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது. ஒரு நாள் எல்லோருமாக ஆற்றிலே நீராடுவதற்காக 1000 தோழி பெண்களோடு இந்த சன்மிஷ்டை, இந்த தெய்வயானை, இவர்கள் எல்லாம் ஆற்றிலே போய் நீராடுகிறார்கள். அப்படி நீராடுகின்ற பொழுது திடீரென்று காற்று பலமாக வீசியது. நேற்று மாலை வீசியது போல, நேற்று சூறாவளி காற்று வீசியது. அப்படியே அந்த மாதிரி பலமான காற்று வீசிய உடனே இந்த ஆடைகள் எல்லாம் கரையிலே இருந்து கழட்டி வைத்த ஆடைகள் எல்லாம் போய் ரொம்ப தொலைதூரமாக போய் அங்கங்கே தொத்தி கொண்டது. முள்ளிலே, மரத்திலே, செடியிலே, கொடியிலே. அப்படி பெண்கள் எல்லாம் இந்த ஆடைகளை எடுப்பதற்காக கையில கிடைத்த ஆடைகள் எல்லாம் எல்லாரும் கட்டிக்கிட்டு கரையேறிட்டாங்களாம். இந்த தெய்வயானுடைய ஆடையை மகாராணி, அந்த இளவரசி, அரசனுடைய மகள் சன்மிஷ்டை எடுத்து கட்டிக்கினாலாம். இதனால தெய்வயான ஒற்றை ஆடையோடு இருக்கிறா. ஏ சன்மிஷ்டை, என் ஆடையை எண்டி எடுத்து கட்டின, கொடுறி அந்த ஆடையை. ஏண்டி அரண்மனைக்கு வந்தா கொடுக்குறேன்டி, என் ஆடையை கொடுக்குறியா இல்லையா? ஏண்டி அரண்மனைக்கு வந்தா கொடுக்குறேன்டி. அந்தகர்களாகிய நாங்கள் உடுத்திய உடையை நீ உடுத்துவதற்கு தகுதி கிடையாது, குடுடி, என் ஆடையை குடுடின்னு கேட்டு இழுக்கிறான். அடியே, அரண்மனைக்கு வந்தா கொடுக்கிறேன், கையில் கிடைத்த ஆடையை ஏதாவது ஒன்று உடுத்திக்கொள், அரண்மனையிலே போய் மாற்றிக்கொள்ளலாம். முடியாது, என் ஆடையை நீ உடுத்துவதா? ஏய் என்னடி தெய்வயாரு, என்ன பேசுகிறாய்? நீ இருப்பது எங்க தெரியுமா? எங்கள் அரண்மனையிலே. நீ உண்பது என்ன உணவு தெரியுமா? நாங்கள் கொடுக்கிற உணவு. எங்க அப்பா சுக்லாச்சாரியார் எங்க அப்பா கிட்ட கை கட்டி சேவகம் பார்க்கிறார். ஓ, இன்னும் பெரிய அட்டகாசம் பண்ற, அரண்மனைக்கு வந்து ஆடை கொடுக்கிறேன்னு சொல்ற, என் ஆடையை பிடித்து இருக்கின்றாயே. பார்த்தால் இந்த தெய்வயானை
அந்த சன்மிஷ்டியை ஓங்கி அறைந்தார். ஏய், என் ஆடையை கொடுடி. பார்த்தாதான் இந்த சன்மிஷ்டி இளவரசர். அடியே தெய்வயானே, என்னையா அறைகின்றாய்? உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று 1000 தோழி பெண்களை அழைத்து இந்த பெண்ணை பாழும் கிணற்றிலே பிடித்து தள்ளுங்கள் என்று சொன்னார். 1000 தோழி பெண்களும் சேர்ந்து இந்த சுக்ராச்சாரியாருடைய மகள் தெய்வயானையை பாழும் கிணற்றை பிடிச்சு தள்ளிட்டார். அவள் விழுகிற பொழுது கரையிலே இருந்து கிணற்றுக்குள் போகிற கொடிகளை பற்றி கொண்டு தொங்குகிறார். அப்பொழுதுதான் இந்த அரசன் யயாதி ராஜா காட்டுக்கு வேட்டையாட வந்தார். அபய குரல் கொடுத்து காப்பாற்றிய இந்த பெண்ணை யார் என்று கேட்டார். நான் சுக்ராச்சாரிய மகள் என்று சொல்ல, இந்த அரசன் காப்பாற்றிய பெண்ணை கரையிலே விட்டுவிட்டு நான் இந்த நாட்டு அரசன் என்று புறப்பட்டார். இந்த தெய்வயான அந்த கானகத்திலே பாழடைந்த கிணற்றின் ஓரமாக அப்படியே தங்கி விடுகிறாள். சுக்ராச்சாரியார் பார்க்கிறார், மகள் வரவில்லையே என்று மகளோடு வந்து கானகத்திலே தங்கி விடுகிறார். அந்த நாட்டு அரசன் இடப்பபண்ணன் பார்க்கின்றார். என்னடா இது, நம் ஆசிரியர் குருநாதர் சுக்ராச்சாரியார் இல்லை என்று சொன்னால் நாம் தேவர்களை வெல்ல முடியுமா? அந்த படை சூழ கொடை சூழ கானகத்திற்கு சுக்ராச்சாரியாரை பார்ப்பதற்காக இந்த அரசன் இடப்பபண்ணன் வருகிறார். அப்பதான் சுக்ராச்சாரியார் சொன்னாரா, என் மகள் வாழ்க்கையை பாழும் கிணற்றிலே உன் மகனாக இருக்கக்கூடிய அந்த சன்மிஷ்டை தள்ளியதினாலே நாங்கள் நாட்டிற்கு வரமாட்டோம். சுக்ராச்சாரியார் காலில் போய் விழுறாரா இந்த அரசன் இடப்பபண்ணன். ஐயா, என் மகள் செய்த தவறை நீங்கள் மன்னிக்க வேண்டும் ஐயா, நாட்டிற்கு வாருங்கள் ஐயா என்று அழைக்கின்றார். முடியாது. சுக்ராச்சாரியார் தன் மகளை பார்க்கிறார். தெய்வயானே, இந்த அரசன் இப்படி அழைக்கின்றானே, என்ன செய்யலாம்? அப்பா, என்னை பாழ் கிணற்றிலே பிடித்து தள்ளினாலே அந்த சன்மிஷ்டி அவள் 1000 தோழி பெண்களோடு எனக்கு அவள் சேவகம் செய்ய வேண்டும், எனக்கு அடிமையாக இருக்க வேண்டும். அப்படி சம்மதித்தால் நாட்டுக்கு போகலாம். அரசனிடத்திலே சுக்ராச்சாரியார் தெரிவித்தார், என் மகள் விருப்பம் எதுவோ அதை நான் நடத்துவேன். இப்ப அரசன் பார்க்கின்றான், இந்த இடப்பபண்ணன் மகளா நாடா, மகளா நாடா? நாடுதான் நமக்கு முக்கியம். சுக்ராச்சாரியாரே, உனது மகள் தெய்வயானைக்கு என் மகள் சன்மிஷ்டியும் 1000 தோழி பெண்களும் அடிமை என்று அந்த அடிமையான பெண்களை கரத்தை பிடித்து தெய்வயான கரத்தோடு ஒப்படைத்தார். அதன் பிறகு அரண்மனைக்கு வருகிறார்கள். பெரிய அரண்மனை. அந்த அரண்மனையிலே தெய்வயானிக்கு இந்த 1000 தோழி பெண்கள் இந்த சன்மிஷ்டையும் சேவகம் பண்றாங்கப்பா. ஒரு நாள் இந்த தெய்வயானை நன்கு குளித்து விட்டு ஈர ஆடையோடு தன் ஆடை உணர்ந்த பிறகு அருமையாக அரண்மனைக்கு மேலே தன் ஈர கூந்தலை உணர்த்தி கொண்டிருக்கிறார். அவ்வழியாக தான் இந்த யயாதி ராஜா மீண்டும் வருகிறாரா. இறங்கி வந்த அரசனை கிடுகிடுகிடு என்று ஓடி வந்து, என் உயிரையும் மானத்தையும் காப்பாற்றிய வல்லலே யயாதி ராஜா, நில்லுங்கய்யா, நீங்கள் என்னை காப்பாற்றிய பிறகு உங்கள் நினைவோடு நான் இருக்கிறேன். என்னை நீங்கள் தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அம்மா தெய்வயானை, உன் தந்தை சுக்ராச்சாரியார் ஒப்புக்கொண்டால் நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன். உடனே ஓடி சென்று தந்தையை சந்தித்து, அப்பா, என் மானத்தையும் உயிரையும் காப்பாற்றியது இந்த யயாதி ராஜா, இந்த ராஜாவுக்கே என்னை கல்யாணம் பண்ணி வைங்கப்பா. பார்த்தார் சுக்ராச்சாரியார், என் மகளின் மானத்தையும் உயிரையும் காப்பாற்றிய செவ்வலே யயாதி ராஜா, என் மகளை நீங்களே திருக்கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்கிறார் யயாதி ராஜா. சிறப்பான முறையிலே இந்த தெய்வயானுக்கும் யயாதி ராஜாவுக்கும் திருக்கல்யாணம் நடைபெறுகிறதா. ஓம் சர்வமங்கள மங்கல்யம் தந்துனானே மம தீவனயத்துனா கண்டே பத்மாமி சுபகேதும் சஞ்சீவ. தெய்வயானையை திருமணம் செய்தார் யயாதி ராஜா.
சுக்லாச்சாரியார் பார்க்கிறார், அப்பா இப்பெயர், இந்த பெண்ணுடைய பெயர் சன்மிஷ்டை, இடப்பவன் அரசனுடைய மகள், இவளுக்கு 1000 தோழி பெண்கள். இந்த பெண்களையும் நீ அரண்மனைக்கு அழைத்துச் செல், தெய்வயானையோடு இனிது வாழ்ந்து வா, என் மகளுக்கு எந்த காலத்திலையும் தவறு செய்யாதே, வேறொரு பெண்ணை நீ நினைத்தாலும் நான் உன்னை சபிப்பேன் என்று இந்த யயாதி ராஜாவுக்கு சுக்லாச்சாரியாரு ஒரு நிபந்தனை சொன்னார். ஆகட்டும்னு யயாதி ராஜா தெய்வயானை திருமணம் செய்துன்னு 1000 தோழி பெண்கள் சன்மிஷ்டியோடு அஸ்தினாபுரிக்கு வந்தார்கள். ஆட்சி செய்கிறார். இல்லறம் நல்லறமாக நடக்குது. தெய்வயானை இனிதே வாழ்ந்து வருகிறார். அந்த தெய்வயானையோடு வாழ்ந்து வருகிற பொழுது 2 குழந்தைகள் பிறக்கிறதா. அந்த தெய்வயானைக்கு ஒரு குழந்தைக்கு பெயர் யதுவசு, இன்னொரு குழந்தையின் பெயர் துர்வசு. யதுவசு துர்வசு என்று 2 குழந்தைகள் அந்த தெய்வயானைக்கு பிறக்கின்றது. யயாதி ராஜா மகிழ்ச்சி அடைந்தார். பெயர் சுட்டு விழா கோலாகலமாக நடக்கிறது. அந்த நேரத்தில் இந்த சன்மிஷ்டை நினைக்கிறாள், தெய்வயானை இருக்கிற இடத்துல நான் ஒரு மகாராணி, ஒரு இளவரசி, நாம் இருக்க வேண்டும். நம்ம இருக்கிற இடத்துல அவ இருக்க வேண்டும். அவ இருக்கிற இடத்துல நாம் இருக்க வேண்டும். நம்முடைய விதி எப்படி ஆகிவிட்டது பாருங்கள், மன வருத்தத்தோடு இருக்கிறாளா. அந்த பெயர் சுட்டு விழாக்கு வந்தவர்களுக்கு கோடானு கோடி செல்வங்கள் எல்லாம் கொடுத்து விருந்து வைத்து உபச்சாரம் செய்து எல்லாரும் அவங்க போனாங்க. இரவு நேரம் ஆனது. இந்த யயாதி ராஜாவுக்கு தூக்கம் வரல. அதனால நடந்து வராரா அந்த புற வழியா. காற்று வீசிக்கொண்டிருக்கிறது, குளிர்ந்த காற்று. தூக்கம் வரல. ரொம்ப சந்தோஷம் இருந்தாலும் தூக்கம் வராது, ரொம்ப துயரம் இருந்தாலும் தூக்கம் வராதா. இவருக்கு ரொம்ப சந்தோஷம், 2 குழந்தை பிறந்துக்குது, எதுவசு துருவசு. அப்போ இந்த சன்மிஷ்டையை பார்க்க நேரிடுகிறது. யாரம்மா நீ? ஐயா, நான் தான் சன்மிஷ்டை. ஓஹோ, இடப்பவன் அரசனுடைய மகள் சன்மிஷ்டியா? 1000 தோழி பெண்களோடு என் மனைவி தேவயானைக்கு அடிமையாயிருக்கின்ற பெண் நீதானா? ஆமாம். ஏன் வருந்தி அழுது கொண்டிருக்கிறாய்? ஐயா, ஒரு குறையாடு இருக்கின்றேன் ஐயா. என்ன? எனக்கு 2 பிள்ளைகள் பிறந்திருக்கிறது. கோடானு கோடி செல்வங்கள் அத்தனை பேருக்கு நான் கொடுத்திருக்கிறேன். உனக்கு என்ன குறை? ஐயா, என் குறையை சொன்னால் நீ நிறைவேற்றுவீர்களா? என்னம்மா குறை உனக்கு? யாது வேண்டும் கேள், சத்தியமாக நிறைவேற்றுவீர்களா? என்ன வேண்டும் என்று கேள், சத்தியமாக நிறைவேற்றுகிறேன். ஐயா, உங்கள் அம்சமாக எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும். என்ன போதானும் கேட்பான்னு நினைச்சாரு, இல்ல பூதானும் கேட்பான்னு நினைச்சாரு. அவ கர்ப்பத்தை தானமாக கேட்கிறாள். எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு கேட்கிறான். என்ன பண்றது? பெண்ணுக்கு வாக்கு கொடுத்துட்டு தரன்னு காந்தர்வ மனம் புரிந்தார். இல்லறம் நல்லறமாக நடத்தினார். அந்த காந்தர்வ மனம் புரிந்து அந்த சன்மிஷ்டியோடு கள்ள தொடர்பு வைத்து இல்லறத்தை நடத்துகிறார். தெய்வயானுக்கு இது தெரியாது. அற்புதமாய் யாருக்கும் தெரியாமல் இந்த அரண்மனையிலே வந்து சன்மிஷ்டியோடு பழகுவது, பேசுவது, காதல் புரிவது, காமத்தை இச்சிப்பது, இப்படி இருக்கிற தருவாயிலே அவன் கர்ப்பமடைந்து ஒரு குழந்தையை பெற்றுவிட்டால். இந்த குழந்தை பெற்றுட்டா. அந்த குழந்தைக்கு துர்ஷியன்னு பேர் வச்சாச்சு. ஒரு நாள் அந்த குழந்தை அரண்மனைக்கு வெளியே வந்து விளையாடுகிறது. தெய்வயானை பார்த்து விட்டால், என்னடா இது, இந்த குழந்தை அரசஞ்சாடியாகுது, கிட்டு 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 கிட்டுன்னு ஓடுது. இந்த குழந்தை பின் தொடர்ந்து ஓடினா அந்த குழந்தை சன்மிஷ்டி கிட்ட போய் நின்றுச்சு. இந்த தெய்வயானை நேரா போய் நின்னா, ஏ சன்மிஷ்டே, யாரடி இந்த குழந்தை? எந்துதான் இந்த குழந்தை? எப்படி கல்யாணம் ஆகாத குழந்தை பெற்றிருக்கிற?
ஒரு நாள் உறக்கம் இல்லாமல் நான் அரண்மனைக்கு மேலே நின்று கொண்டிருந்தேன். தேவ தூதர்கள் வந்தார்கள். அந்த தேவர்கள் என்ன வேண்டும் என்று என்னை கேட்டார்கள். எனக்கு குழந்தை வேண்டும் என்று சொன்னேன். தேவர்கள் கொடுத்தார்கள். அதான் இந்த குழந்தை. சரிடி, நீ சொல்றது எல்லாம் கரெக்டு, சரிதான். எங்க வீட்டுக்கார ஜாடியே அரசன் ஜாடியே குழந்தைக்குது, எப்படி யாரு மாதிரி குழந்தை வேணும்னு கேட்டார் அந்த தேவர். இந்த நாட்டு அரசன் யயாதி ராஜா மாதிரி வேணும்னு சொன்னேன். ஓஹோ, எப்படியோ சொல்லி தச்சிட்டா. இப்ப என்னாச்சு, இரண்டாவதாக மீண்டும் போய் அந்த சன்மிஷ்டியோடு பழகினார், பேசினார். ரெண்டாவதாக ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைக்கு அணுன்னு பேர் வச்சாங்க. மீண்டும் சேர்ந்தாரு. மூன்றாவதாக ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைக்கு பூருன்னு பேர் வச்சாங்க. இந்த 3 குழந்தை பிறந்து போச்சுப்பா. யாருக்கு? இந்த சன்மிஷ்டிக்கு. இந்த 3ம் ஒரு நாள் அரண்மனையிலே வெளியே வந்து விளையாடுது வீதியில. அரண்மனை மேலே 2 பேரும் உட்காந்து பேசுங்கிறாங்க. யயாதி ராஜாவும் இந்த தெய்வயானி, இந்த 3 வந்து விளையாடுறத பார்த்தாரு பாரு. அடடா, வம்பா போச்சே, இந்த 3 வம்பும் ஏன்டா இங்க வந்து விளையாடுதுன்னு ஒரு அடிக்கு 2 அடியா அரசாங்க வேலைக்கு பேசுறது விட்டு இறங்கி கீழே ஓடி வர்றாங்க. பின் தொடர்ந்து வந்தா தெய்வயானி இந்த 3 குழந்தைய போய் சன்மிஷ்டிட்டு போய் நினைச்சுங்க. இந்த 3 குழந்தைய விசாரிக்கிறாளாம் தெய்வயானி. ஏய் அடே, உங்க அம்மா யாரு? எங்க அம்மா சன்மிஷ்டி. உங்க அப்பா யாரு? இந்த துரிஷியனும் அணுவும் கம்முனுங்கிறாங்க. இந்த பூருன்ற குழந்தை எங்க அப்பா. அப்பா பேர் என்ன? அப்பா. டை சொல்லாதடா, டை சொல்லாதே. இந்த 2 பசங்க தடுத்துது. அந்த பூருன்ற பிள்ளை அப்பா யாருன்னு சொல்லிட்டா, யயாதி ராஜான்னு சொல்லிட்டா. போச்சடா போச்சே, பார்த்தா தெய்வயானே அப்பா, நான் மோசம் போனேன் அப்பா, நான் மோசம் போனேன்பான்னா. சுக்லாச்சாரியருக்கு கோவம் வந்துச்சு. ஏ யயாதி பாவி, என் மகளை தவிர வேறு யாவதாவது ஒருவரை மனதில் நினைத்தால் உன்னை சபிப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். பாவி, பிழை செய்து விட்டாய். உன்னை நான் சபிக்கின்றேன். உனக்கு வயோதிகம் பிடிக்க கடவுது. பிடி சாவோ. அரசனை வெறுத்து வந்து தன் தந்தையற்கு உரைப்பேன். வேதியன் அடைந்து மகனை நோக்கி விளம்புவான். வேதியன் அடைந்து மகனை நோக்கி விளம்புவான். என் முறை இருந்தால் ஆதலால் முதிய விழுத்தாய் சடையால் அயலதி நீ என சபித்தாய். ஒரு மல்லா இருந்தா பரவாயில்ல, இருமல்லு தொத்திக்குச்சு. லொக்கு லொக்குன்னு இரும்புறாரு. யயாதி ராஜாவுக்கு வியாதி வந்துடுச்சு. அவருக்கு வயோதிக மூப்பு நோய் வந்து விட்டது. மாமனார் கொடுத்த சாபம், மாமனார் கொடுத்த சாபம் வந்துச்சு. மீண்டும் போய் இந்த தெய்வயான அப்பா